தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கட்சிகளுமே தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா, இப்ப இருக்க அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறியிருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அரசு பள்ளிக்கூடங்களோட தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் அதிகமா இருக்கு. இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே தமிழக அரசு தான் அப்ரூவ் குடுக்குறாங்க. ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தா தான் அதுக்கு அப்ரூவ் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தனியார் பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு போதுமான ஊதியம் இல்ல அப்படின்னு ஒரு குறைபாடு முன்னாடில இருந்தே இருக்கு. இப்போ ரீசென்ட்டா ஒருத்தர் இன்ஸ்டால முதல்வருக்கு மனக்குமுறல கடிதமா எழுதியிருக்காரு. அதுதான் ரொம்ப வைரலாவே போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய வாட்ச்மேன் 18,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனா டீச்சரா வேலை செய்யக்கூடிய நாங்க எல்லாருமே 10,000மோ 12,000மோ தான் வாங்கிட்டு இருக்கோம். கல்வியை கத்துக் கொடுக்கிற ஆசிரியர்களான எங்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியம் அப்படின்றத நிர்ணயிக்கவே இல்ல. என்னதான் இருந்தாலும் இது கவர்மெண்ட் அப்ரூவ் படி தான் தனியார் பள்ளிகள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் சார்பா ஒரு ஆணைய குழு வச்சு ஒரு பேசிக்கான ஒரு சேலரி கிரைட்டீரியா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் எழுதியிருக்காரு. அவர் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்துல பிடி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பர்ட்டிகுலரா இவருக்கு மட்டும் தான் அந்த குறைபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பல மாசங்களாவே சொல்லப்போனா திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே பல யுனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. தங்களோட பணியை நிரந்தரம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் இருக்கு. ஆனா ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல இதுவும் ஒரு வாக்குறுதியா இருந்திருக்கு. எல்லா வாக்குறுதிகள் போலவுமே இத அவர் காத்துல விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும்.